கடவுளை உருவாக்கியவன் அந்த கடவுளாலேயே அழிக்கப்பட்டான். 1926ஆம் ஆண்டு பெய்ஜிங், சீனா. மாவோ சேதுங்கின் கலாச்சார புரட்சி தொடங்குகிறது. அதை நடத்திய மனிதன் லின் பியாவோ. அவன் ஒரு இராணுவ மேதை. உள்நாட்டு யுத்தத்தில் மாவோவுக்காக தோற்றமே இல்லாத போர்களை வென்றான். சீன இராணுவத்தை முழுமையாக மாற்றினான். மாவோவின் வார்த்தைகளை சிவப்பு புத்தகமாக தொகுத்து ஒவ்வொரு வீரனின் கையிலும் கொடுத்தான். மாவோவை ஒரு கடவுளாக மாற்றியது லின் பியாவோதான். 1949 அவன் பெயர் கட்சியின் அரசியலமைப்பிலேயே எழுதப்பட்டது. மாவோவுக்கு அடுத்த வாரிசு என்று சட்டப்படி அறிவிக்கப்பட்டான். ஆனால் மாவோ சந்தேகப்படத் தொடங்கினான். அதிகாரம் அதிகமாகிவிட்டது என்று நினைத்தான். 1971 செப்டம்பரில் ஒரு சதித்திட்டம் தோல்வியுற்றது. லின் பியாவோ சோவியத் யூனியனை நோக்கி விமானத்தில் தப்பி ஓடினான். அந்த விமானம் மங்கோலியாவின் வெட்டவெளியில் விழுந்து எரிந்தது. மறுநாள் காலை அவன் படங்கள் சீனா முழுவதும் கட்டிடங்களிலிருந்து அமைதியாக அகற்றப்பட்டன. வரலாற்றிலிருந்து அழிக்கப்பட்டான். மாவோவை கடவுளாக்கிய அந்த மனிதன் லின் பியாவோ.